நல்ல மருந்தொரு குறுமருந்தை நான் நல்லூரில் கண்டேனே, எல்லையில்லா அப்பினி தீர்க்கும் மருந்து. பின்னால் இன்றைக்கு இந்த சப்ப ரதம் கொண்டு விட்டுருக்குது. அதுக்குரிய போலீஸாரும் காவல் பணிகளில் இருக்கு. நம்ம இதில் முன்னோக்கி அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொன்னதுனால் இன்றைக்கும் யாழ்ப்பாண நல்லூர் ஆலயத்தில் அணிக்கிறோம். இன்றைக்கு 2வது நாள் பூசைகள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி அதாவது அமைய போது இன்றைக்கு முருகன் எந்த வாகனத்தில் எழுந்தருள்கிறார், இவ்வளோ மக்கள் வரினம், இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள், நல்லூரான் வழிவருகின்ற நிகழ்வுகள், வெளி வீதி வருகின்ற நிகழ்வு அனைத்தையும் பதிவு பண்ணப்புறம் வேறு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்போம். அந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். திருச்சிட்டம்பலம் என்று நல்லையம்பெருமானுடைய 2வது நாள் மகோற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாக பெருமான் மயில் வாகனத்திலும் வள்ளிதெய்வான சமேதராக அன்னப்பட்சியிலும் எம்பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாக எழுந்தருளுகின்ற யாக பூசை அங்கே நடைபெற்று இப்பொழுது பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாக பக்தர்களுக்கு அருளாட்சி கொடுப்பதற்காக பெருமான் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நல்ல மருந்தொரு குறுமருந்தை நான் நல்லூரில் கண்டேனே, எல்லையில்லா அப்பினி தீர்க்கும் மருந்து, இம்மைக்கும் மறுமைக்கும் மேற்ற மருந்து, இல்லை எண்ணாது கொடுக்கும் மருந்து, ஏழை அடியோங்கற்கு இறங்கும் மருந்து என்று அங்கே யோகர் சுவாமி தன்னுடைய நற்சிந்தனையிலே பாடுகின்றார். அப்படியான அந்த நல்ல ஒரு மருந்தை காண்பதற்காக இங்கே அடியவர்கள் பெருமானுடைய இந்த 2ஆம் நாள் வைபவத்திலே கலந்து இப்பொழுது மாலை பொழுதிலே பெருமான் அங்கே கிழக்கு கோபுரவாசல் வழியாக அடியவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக அவர் வருடத்தில் ஒருமுறை 25 நாட்கள் தன்னுடைய அடியவர்களை காண ஒவ்வொரு வகையான மிகவும் அழகு பொருந்திய தன்னுடைய அந்த கந்தவேட் பெருமான் இப்பொழுது மயில் வாகனத்திலே அங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. வேட்பெருமான், கந்தவேட்பெருமான், ஆறுமுகப் பெருமான், சண்முகப் பெருமான் அங்கே எழுந்தருளி பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாக இங்கே வந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வை காணுகின்றோம். அது மட்டுமல்லாமல் அங்கே பெருமானை புடைசூழ கற்பூரச் சட்டிகள், கற்பூர பந்தங்கள் ஏந்தி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சியும் இடம்பெறுகின்றது. இப்பொழுது சரியாக நேரம் மாலை 6 மணி. அங்கே இந்த நல்லையம்பதி என்றாலே எமக்கெல்லாம் ஞாபகத்தில் வருவது நேரம் தவறாமை. இப்பொழுது சரியாக 6 மணி. அந்த கிழக்கு கோபுரத்திலே இருக்கின்ற அந்த மணிக்கூடு சரியாக அந்த 6 மணியை காட்ட அங்கே வள்ளிதெய்வானை சமேதராக அந்த கந்தவேட் பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாக வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ஏறுமையில் ஏறி அந்த தன்னுடைய அடியவர்களை காண்பதற்காக இப்பொழுது பெருமான் அங்கே அன்னப்பச்சி சமேதராக வள்ளிதெய்வானை சமேதராக அன்னப்பச்சியிலும் வந்து கொண்டிருக்கின்றார். நல்லைப்பதிக்கரசே, நல்லைப்பதிக்கரசே, நல்லவளை காட்டி நாயேனை ஆண்டிடடா, கல்லை நிகர்த்தமனம் கரையவருள் தந்திடடா, தொல்லைவினை நீக்கி எம்மையெல்லாம் ஆட்கொள்ளடா என்று கூறுகின்றவாறே அங்கே பெருமான் எங்களுடைய அந்த வினைகளை வேரோடு அறுப்பதற்காக பெருமான் அன்னப்பச்சியிலே மயில் வாகனத்திலும் எழுந்தருளி அழகாக அங்கே கற்பூர பக்தர்கள் கற்பூர பந்தங்களை ஏந்த புடைசூழ அங்கே வந்திருக்கின்ற முருக அடியவர்கள் எல்லோரும் அரோகரா அரோகரா என்று அங்கே அந்தன சிவாச்சாரியார் பஞ்சாலாத்தி காட்ட பெருமான் கிழக்கு கோபுர வாசல் வழியாக வருகிறது கொண்டிருக்கின்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. நன்றி. இன்றைக்கும் பாருங்கள் மக்களே, நல்லூரான் வெளிவீதி வந்துட்டார். கிழக்கு கோபுரத்தின் வழி ஊடாக வந்துன்ற பாபுரியமாக இருக்குது. பின்னால் இன்றைக்கு இந்த சப்ப ரதம் கொண்டு விட்டுருக்குது. அதுக்குரிய வேலைப்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முன்னூறு பாருங்கள் முருகப்பெருமான
இதில் பாருங்க போலீஸாரும் வந்து காவல் பணிகளில் இருக்கு. நம்ம அந்த இதில் முன்னோக்கு மக்கள் வந்து போயிட்டு வந்துருக்காங்க. அப்படியே எல்லாமாக இருப்பவனே இந்த பூவுலகின் அறிவம்
மாமர என்னை இழந்தனன் என்னை நான் இழக்க வேண்டும் முருகா இழந்த பின்னும் நீ நலம் சொல்லுவாய் முருகா எல்லாமாகவும் இருப்பவனே முருகா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி பழனி திருஆவினங்குடி சுவாமி மலை வடமொழி சோலை எல்லாமாக இருப்பவனே நல்லூர் கந்தா என்னை இழந்த நலம் சொல்லாய் அலங்காரா என்னை இழந்த நலம் சொல்லாய் நல்லூரா உல்லாத விராகுல யோகிர சல்லாத வினோதனும் நீயலையோ எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூகரியே எவ்வளோ பேர் உங்களுக்கு நிற்கணும் வந்து இதில் பாருங்கள் இந்த பின்னால் ப்ரோக்ராம் நடக்குது பாருங்கள் எல்லாம் விளைக்கட்டு நிற்கணும் ப்ரோக்ராம் கேட்ட மாதிரி பார்த்தீங்களா இதில் பாருங்கள் கடல்கள் குடுபாட்டு கொண்டு இருக்குது பாருங்க மக்களே கடலை கிடச்சிருக்கு கடலை பாருங்க முருகப்பன் அங்கே வந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க மக்களே வடக்கு கோபுரத்தை நோக்கி நெல்லூர் நான் வந்து கொண்டிருக்கேன் பாருங்க வடக்கு கோபுர பகுதியில் நிற்கிறேன் பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து நீல நிற அலங்காரத்தில் வந்து கொண்டிருக்கேன் வெள்ளி மயில் வாகனத்தில் பார்த்தீங்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு பார்த்தீங்களா வடக்கு வீதிக்கு திரும்பி போய்ட்டு வந்துருக்கா பாருங்க நல்லூரா
இங்கே பாருங்க கடையிலெல்லாம் பாருங்க அர்ச்சனை பொருட்கள்லாம் ஃபுல்லாகவே பரப்பி விட்டுருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இதான் அந்த புதுசாக அமைத்த அந்த பாதை பாருங்க மறியல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா இல்லை பாருங்க மேலே ஒரு கொடி இருக்குது சேவல் கொடியை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குண்டு சேவல் கொடி கீழே வந்து ஓம் பிறகு வேல் இருக்குது பாருங்க இதில் வந்து சப்பரதம் வந்து நேற்று தான் இழுத்து விட்டவிய அதுக்குரிய வேலைப்பாடுகளும் தொடங்கிடணும் இல்லை பாருங்கள் மக்களே சின்னாக்கள் வந்து பாருங்கள் கோபுரங்கள்லாம் செய்து விளையாடின மணலில் பார்த்தீங்களா அதில் முன்னுக்கு நல்லூரான் ஆலயத்துக்குள்ள போகிறதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது இறுதி நேர பூஜை நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா ஆலயத்தை நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க